பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சொந்த வீடு இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லையே, நிரந்தரமான ஒரு நம்ம எங்கே வாழ்கிறது, இன்றைக்கி இந்த ஊரில் கொஞ்ச நாள், அந்த ஊரில் கொஞ்ச நாள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு ஒரு சொந்தமான நிலையான ஒரு ஊரில் தங்குவதற்கு முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்தை, எந்த வீட்டில், எந்த ஊரில் நீங்கள் குடியிருக்க வேண்டும், எந்த ஊரில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்தை இப்பொழுது நீ இருக்கிற இந்த இடத்தை சொந்தமாக்கி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொல்கிறார், நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் அவர்களுடைய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இஸ்ரவேல் தேசத்தை சொந்தமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது இந்நாள் வரைக்கும் அது இஸ்ரவேலர்கள் அதில் குடியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ ஆதிக்கம், எத்தனையோ விதமான அபகரிப்புகள் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அந்த தேசத்தை அவர்களுக்கு மீட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீங்கள் விசுவாசியுங்கள். அதுக்குண்டான வருமானத்தை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பலனை கொடுப்பார். இதனால் கூட விசுவாசிங்கள். ஆண்டவர் இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமாக கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நான் நிச்சயமாக ஆண்டவர் நிலையான வீட்டை எனக்கு கொடுப்பார். என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்து விட்டார் என்று விசுவாசிங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்மை நேசிதான் பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே கூட நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஆபிரகாமுக்கு தரிசனமானீர் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் தங்கியிருக்கிற இந்த தேசத்தை நாங்கள் எங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை சொந்தமாக்கி தந்தபடியாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அலையாதபடிக்கு நிரந்தரமாய் ஒரே இடத்தில் இருந்து வேலைக்கு போகவும், படிக்கவும், ஊழியத்தை செய்யவும் பிள்ளைகளுக்கு கிருபை வரங்களை தந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூர்ந்து பிரியாதை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபரவட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிள்ளைகளே, இருக்கிற தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு வந்து பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். ஆமென்.